ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 3 ரெசின் ஆர்டர்ஸ் இருக்குது. அதில் மாலத்தின்ற சிஸ்டரோட ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறோன்றது தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி அவங்க கேட்டிருந்தது 6 இன்ச் மோல்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஆல்ரெடி பேஸ் ஒயிட் கலரில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது அதோட ஃபுல் ப்ராசஸ் நம்ம 1 by 1 ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நான் ஹாஃப் ட்ரை ஆனப்பவே இந்த மாதிரி கோல்டன் சங்க்ஸ் நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி அதை இப்போ நம்ம வச்சுட்டு இப்போ அவங்க கேட்டிருந்த ஃபோட்டோ எல்லாமே இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த ரெசின் ஊற்றும்போது ஃபோட்டோஸ் கொஞ்சம் நகலாமல் சேஃபாக இருக்கும். அதுக்காக நான் எப்பொழுதுமே டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். அண்ட் உங்களுக்கு ரெசின் கீ செயின்ஸ் கூட உங்களுக்கு இப்போ அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், நேம்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபோட்டோஸில் எல்லா ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டு எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இவங்க கேட்டிருந்தது என்னென்னா, அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லார் ஃபோட்டோவும் ஒரே ஃப்ரேமில் வர்ற மாதிரி ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் அது அவங்க நேம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அவங்க கேட்டிருந்த மாதிரி ஃபோட்டோஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது போக என்னோடய பேஜில் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. பார்க்காதவங்க என்னோடய வாட்ஸ்அப் கேட்லாக் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோஸ் 1 by 1 நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இது அந்த பேக் சைடில் ஸ்டிக்கர் பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நேம்ஸ் OHB ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் ஒட்டும்போது அது நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது கீழே கொஞ்சோண்டு ரெசின் நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம அதை வச்சுட்டு அது மேலே ரெசின் ஊற்றும்போது ரொம்ப நகண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் லைட்டாக கீழே ரெசின் வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸ் அங்கங்கே சும்மா லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ஓரளவுக்கு எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி நான் கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரெசின் நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்றதை பார்த்து எல்லா இடமும் இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் நம்ம ரெசின் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி லைட்டாக அந்த நேம்ஸ் எல்லாம் நகண்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம்ல, அதுவும் சம்டைம்ஸ் மேலே லைட்டாக தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இன்னொரு கோட்டிங் ரெசின் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அகெயின் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஹீட் கன் யூஸ் பண்ணி பபிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓவர் நைட் அதை ட்ரை ஆக விட்டு நெக்ஸ்ட் டே நான் டீமோல்ட் பண்ணுறேன். டீமோல்ட் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது அவங்க கேட்டிருந்தது என்னென்னா, மேலே வால் ஹேங்கிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த 2 சைடு நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்கு நான் இந்த ஹேண்ட் ட்ரில் யூஸ் பண்ணி நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஐபின்ஸ் இருக்கும்ல, ஐபின்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல இந்த ஐபின்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 சைடும் ஐபின்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம்.
ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது நகண்டு வெளியில் வராமல் இருக்கிறக்காக நான் ஒரு யூவி ரெசின் வந்து இதில் வந்து லைட்டாக நான் வச்சுக்கிறேன். யூவி ரெசின் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ தான் பிடிச்சி அந்த ஐப்பினை இழுத்தாலும் அது வந்து வராது. ஸோ நான் வந்து யூவி ரெசின் வந்து லைட்டாக வச்சிடுறேன். அதில் இந்த மாதிரி நான் 2 சைடுமே யூவி ரெசின் வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ நம்ம அதை வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறதுக்காக நான் யூவி லேம்ப் வந்து எடுத்திருக்கேன். யூவி லேம்ப் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து யூவி லேம்ப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். அது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மேலே வந்து ஐபின்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செயின் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி செயின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செயின் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து ஆட் பண்ணி அது ஃபுல்லாக வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க கேட்டிருந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஹேங்கிங் டைப்பில் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து 6 inch ஃப்ரேம். இதில் வந்து நம்ம ஹேங்கிங்கும் ஆட் பண்ணி அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வாலில் ஹேங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.